ஹாய் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்த கனவு பகுதிக்கு நம்ம வந்து மூவ் ஆக போகிறோம். அதாவது கனவு பகுதி 1 அப்படிங்கிறது வந்து முடிச்சாச்சு. அடுத்த ட்ரீம் நமக்கு என்ன மாதிரியான ட்ரீம் வந்து அவர் வந்து சொன்னாருங்கிற விஷயத்த இப்போ செகண்ட் ட்ரீம் நம்பர் 2க்கு போகிறோம். அதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ ட்ரீம் நம்பர் 2ல் வந்து நம்மளால் வந்துட்டு ஆட்களை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரியோ இது மாதிரியோ எடுக்க முடியாதனால அது ஒரு கதையாகவே நான் சொல்கிறேன். அந்த ட்ரீமை நீங்கள் அதை வந்து கேட்டுக்குங்க, சரிங்களா? இப்போ வந்து கதையில் பார்த்தீங்களா, அப்பா பொண்ணு 2 பேர் இந்த கதையில் ட்ரீமில் அப்பா பொண்ணு இருக்காங்க. அதில் வந்து பொண்ணு வந்துட்டு சூப்பராக வந்து ஒரு ஒரு 6 வயசு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6 வயசு பொண்ணு வந்துட்டு சூப்பராக செம்மையாக படிக்கிறாப்புல. அதாவது ஸ்கூலே வந்துட்டு அந்த பொண்ணு பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதே சமயத்தில் பொறாமைப்படுற டீச்சரும் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பொண்ணு வந்து சூப்பராக வந்துட்டு படிக்கிறா. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, டீச்சரையே எதிர்த்து நிறைய கேள்வி கேட்குது. அந்த டீச்சருக்கே தெரியாத விஷயங்கள இந்த பொண்ணு சொல்லிக் கொடுக்கறனால டீச்சருக்கே ஒரு ஒரு சில நேரம் அந்த பொண்ணு மேலே வந்து பயங்கர பொறாமையாக இருக்குது, சரிங்களா? அந்த அளவுக்கு பொண்ணு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறா. ஸோ இந்த அளவுக்கு வந்து பொண்ணு வந்து பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறனால நிறைய, அதாவது லோக்கல் எல்லாம் அந்த இது, அதாவது டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இந்த ஐக்யூ மாதிரிலாம் நிறைய டெஸ்ட்டெல்லாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி டெஸ்ட்லையெல்லாம் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. அதே மாதிரி பொண்ணோட அப்பா வந்து முடிஞ்ச வரைக்கும் அதான் பொண்ணோட அப்பாங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கனவு காண்கிற கதையோட கனவு காண்கிறவர் தான் அந்த பொண்ணோட அப்பா, சரிங்களா? இந்த கனவுல பொண்ணோட அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை வந்துட்டு நல்லா படிக்க வைக்கணும், நல்லா அறிவோடு இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சூப்பராக படிக்க வைக்கலான்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து பொண்ணுக்காக பண்ணுறாரு. இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னா, சூப்பராக வந்துட்டு நிறைய இந்த இதெல்லாம் வைக்கிறாங்கள்ல, ஐக்யூ டெஸ்ட் மாதிரிலாம் நிறைய வச்சோன்னே இது வந்து நல்ல பாப்புலர் ஆயிடுச்சு இந்த பொண்ணு. அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, பாப்புலர் ஆகிறத பார்த்துட்டு அதாவது இந்த வேர்ல்டுலேயே நம்பர் 10 ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா உலகத்துக்கு பெருசாக தெரியாது. ஆனால் வந்துட்டு அதனோட அந்த நம்பர் 10 ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிற வந்துட்டு ஒரு ஒரு காம்படிஷன் இருக்குது. அந்த காம்படிஷனுக்கு இந்த பொண்ணு எலிஜிபிள் ஆகுமா அப்படிங்கிற அளவுக்கு இந்த பொண்ணை வந்து கொண்டு போகிறாங்க. அதாவது இந்த பொண்ணு அந்தளவுக்கு விவரமாக இருக்குது. ஸோ அடித்து பிடிச்சி இங்கே லோக்கலில் எல்லாத்தையும் மிஞ்சி கடைசியில் லோக்கலில் நடந்த ஐக்யூலேருந்து எல்லாமே நடந்து அந்த 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 ஸ்டேட், அதாவது வேர்ல்டு லெவலில் நடக்கிற அந்த இதுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து எலிஜிபிள் ஆகுது. ஸோ தன்னோட அதாவது அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை வந்துட்டு, அதான் பொண்ணோட அப்பா தான் இந்த கதையோட ஹீரோ, அதாவது கனவு காண்கிறவர், சரிங்களா? ஸோ அவர் வந்து கனவுல இந்த மாதிரி வந்துட்டு பொண்ணு நல்லா படிக்கிறதும் இந்த மாதிரி ஸ்டேட் லெவலில், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் டாப் 10ல் வர்றதுக்கு வந்து பேசுகிறாரு, சரியா? அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒவ்வொரு லெவலாக மூவ் பண்ணி இந்த மாதிரி அந்த இதுக்கு செலக்ட் ஆகிடுது. உடனே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல இருந்து இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் எங்கள் அப்பா வந்து எக்கனாமிக் வைஸ் வந்து வீக்காக இருக்கார். வீக்காக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து பொண்ணோடவே இருந்தனால பொண்ணுக்கு வந்து பயங்கர தைரியமாக எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தார். திடீர்னு எக்கனாமிக் வைஸ் வீக் ஆனோடனே அந்த பொண்ணோட அப்பா வந்து என்ன பண்ணிடுறாரு, அதாவது சென்னைக்கு போயிடுறாரு. வேலைக்காக வேண்டி சென்னைக்கு போகிறாரு. உடனே என்ன ஆகுது, சென்னைக்கு போன உடனே இந்த பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ் அப்படியே குறையுது. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சோடனே சென்னையிலேருந்து எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ஊருக்கே திரும்பி ரிட்டன் வந்து பொண்ணை பார்த்துக்கிறதுக்காக வராரு. சரி இதுக்கு மேலே விட்டா பொண்ணு மறுபடியும் அந்த அந்த லெவல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்காகவே வேண்டி தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பொண்ணை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணுக்காக ஊருக்கே வந்துடுறாரு. இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டெல்லாம் வச்சு அந்த லெவல், என்ன சொல்கிறது, ஸ்டேட் லெவல், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற அந்த டாப் 10ல் இந்த பொண்ணு செலக்ட் ஆயிடுது, சரிங்களா? பொண்ணு செலக்ட் ஆனோடனே இப்போ வந்து சென்னைக்கு வந்துட்டு போகணும். அதாவது ஒரு ஆடிஷன் மாதிரி ஏதோ சம்திங். சென்னைக்கு வந்து அந்த பொண்ணு வந்து போகணும். அவங்க அப்பா வந்து சென்னைக்கு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகணும். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு வந்துட்டு கூட்டிகிட்டு போகும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு சில கால்ஸ் வருது எங்கள் அப்பாவுக்கு. சார் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் அவ்வளோ தூரம் கூப்பிட்டு போய் ஏன் சார் கஷ்டப்படுறீங்க, அதெல்லாம் வேண்டாம் இங்கேயே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பொண்ணோட அப்பாவுக்கு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்துட்டு இல்லைங்க என் பொண்ணு நல்லா பண்ணுறா, நான் வந்து கூட்டிகிட்டு தான் போவேன், அதில் என்னங்க இருக்குது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்த சீக்வன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணும் அப்பாவும் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க, சரிங்களா? பொண்ணோட அப்பா வந்து ஸ்டேஷனில், அதாவது ஹீரோ ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க. ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு வந்து என்ன ஆயிடுது, பொண்ணு வந்து என்ன சொல்கிறா, நான் ரெஸ்ட் ரூம் போகணும்ப்பா
அப்படின்னு வந்து பொண்ணு சொல்கிறாப்புல. சரிங்களா, ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி வந்து பொண்ணு சொன்ன உடனே என்ன ஆகுது, சரிம்மா நீ போயிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அனுப்புகிறாரு. உடனே எங்கள் அப்பா அனுப்பின உடனே என்ன ஆகுது, எங்கள் அப்பா அனுப்பினோடனே பொண்ணு திரும்பி வரல. உடனே அந்த இடத்துல பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இங்கே போயிட்டு வர பொண்ணு போகணுன்னுச்சு, ஆளையே காணோம் அப்படின்னோடனே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. உடனே என்ன ஆயிடுச்சு, ஐயோ அப்படின்ட்டு உடனே போய் பார்க்குறாரு. அங்கே போனோடனே போய் பார்த்த உடனே அந்த பொண்ணை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அதாவது தரன்னு இழுத்துன்னு போயிட்டுருக்கான் தூரத்தில். உடனே எங்கள் அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியமும் பயமும் கலந்த ஒரு இதோட துரத்த போகிறாரு. துரத்திக்கிட்டு போகிறாரு அவன் தூக்கிட்டு போகிறவனை. உடனே எதுக்குங்க என் பொண்ணை தூக்கிட்டு போகிறீங்க, ட்ரெயின் வேறு மூவ் ஆயிடுச்சு. ட்ரெயின் அதே சமயத்தில் மூவ் ஆனோடனே எங்கள் அப்பானால என்ன பண்ணுறதுனே தெரியல. ட்ரெயினும் மூவ் ஆயிடுச்சு, வந்த ட்ரெயினையும் விட்டுட்டாங்க. உடனே மூவ் ஆனோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே அவனை இழுத்துக்கிட்டு போகிறேன், பின்னாடியே ஓடுறாரு. பின்னாடி போனோடனே பொண்ணு பக்கத்தில் போனோடனே அவனை சுற்றி, அதாவது பொண்ணோட அப்பாவை சுற்றி 4 பேர் வந்து சூழ்ந்துடுறாங்க. எதுக்குங்க என் பொண்ணை தூக்கிட்டு போகிறீங்கன்னு அந்த 4 பேர்த்திட்டு இவர் கேட்க, அதெல்லாம் அப்படி தான், நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னால் நீ அதை வந்து கேட்கல, எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கணும், எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் மேன் கொடுத்த அசைன்மெண்ட்டை நாங்கள் பண்ணுறோம், நீ வந்துட்டு அதுக்கு ஒத்துழைக்கலை, அதனால் நீ வந்து அதனோட இதையே அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை போட்டு அடிக்கிறாங்க. எங்கள் அப்பா இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அப்பா இருந்துக்கிட்டு என்னால் எதுக்குங்க சார் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கெஞ்சி பார்க்குறாரு. ஒரு ஸ்டேஜில் எங்கள் அப்பாவுக்கு தன்னோட பொண்ணு தானே உயிர்னோடனே என்ன பண்ணுறாரு, உடனே அந்த பொண்ணுக்காக பயங்கரமாக சண்டை போடுறாரு. அந்த 4 பேர்த்துட்டு சண்டை போட்டு கரெக்டாக இழுத்துக்கிட்டு ஓடுறாரு. இழுத்துக்கிட்டு போகிறவங்கள்ட்ட போன உடனே போய் பார்க்குறாரு. அங்கேருந்து ஒரு பள்ளமாக தெரியுது, ஒரு 20 மீட்டர் பள்ளத்தை தாண்டி ஒரு ரோடு. அந்த ரோட்டில் ஒரு கார் இருக்குது. அந்த காருக்குள்ளே பொண்ணை உட்கார வச்சுருக்காங்க. சரிங்களா, இப்போ பொண்ணை உட்கார வச்சுருக்காங்க. இப்போ வந்து எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை அங்கேருந்து பார்க்குறாரு. மேட்டிலேருந்து கீழே பள்ளத்தில் இருக்கிற காரில் பார்க்குறாரு. உடனே கொஞ்சம் தூரத்துலேருந்து ஒரு கேங் வருது. அதாவது அந்த கேங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேடி, அதாவது பயங்கர பந்தாவாக ஒரு லேடி வந்து வராங்க. அவங்க வந்து என்னென்னா தன்னோட ஒரு 10 பேர்த்து வச்சுருக்காங்க. ஒரு லேடி வராங்க. அவங்கள பார்த்தா அந்த கராத்தே பண்ணுறாங்கள்ல, பழகுறாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கேங்கு. சுற்றிலும் கராத்தே பழகின ஒரு 10 பேர் இருக்கிற மாதிரி. இவங்க வந்து நடுவில் இவங்க தான் ஹெட்டு மாதிரி வராங்க. உடனே ஓகேங்க, இது வரைக்கும் இந்த கனவு வந்து நீங்கள் கேட்டீங்க. ஸோ இந்த கனவோட அடுத்த பகுதியை நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். சரிங்களா, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இப்போ வந்து அந்த அம்மா வந்துட்டு பேசுகிறதோடு இருக்குது. அது யார் என்ன, அந்த அம்மா எதுக்கு வந்து 10 பேர்த்தோடு வந்து அந்த பொண்ணோட அப்பாக்கிட்ட பேசினாங்க என்ன அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கனவு இதோடு நிறுத்திக்கலாம். இது கனவு மட்டுமே. இந்த கனவுகள் என்னால் வந்துட்டு வீடியோவில் ஆள வச்சோ அல்லது இது பண்ணியோ ஷார்ட் ஃபிலிம் மாதிரியே எடுக்க முடியாதனால இந்த கனவுகள் நான் உங்களுக்கு வந்து பதிவு பண்ணுறேன். இந்த கனவு உங்களுக்கு நான் சொல்கிற இந்த கனவு உண்மையிலும் கனவாக வந்த விஷயந்தான். அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வந்த கனவு தான் இது. அவர் தான் ஹீரோ. ஸோ ஓகேங்களா, அடுத்த எபிசோடில் இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு எதுக்காக அந்த கேங் வந்தாங்க, இந்த பொண்ணு காருக்குள்ளே இருந்த பொண்ணை என்ன பண்ணாங்க, அப்படி இப்படின்னு எதாவது சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து அடுத்த எபிசோடில் நான் கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா, இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்த எபிசோடை பார்க்கலாம். இது வந்து கனவு பகுதி 2. சரிங்களா, 2.1 அடுத்த கனவுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவோடு சந்திக்கிறவங்கள. தேங்க்யூ.